படம் பாகுந்தியா ப்ரோ? ஒர்க் ஆச்சா உங்களுக்கு? எப்படி இருந்தாலும் ஒர்க் ஆச்சு. ஃபர்ஸ்ட் செட் பண்ண கொஞ்சம் டைம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதுல லேக்னு சொல்ல முடியாது. அந்த டைம் எடுத்துக்கிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் வேற லெவல். நைஸ் நைஸ். ஃபைட் சீன்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? சிஜி ஒர்க் எப்படி நடந்திருக்கு? சிஜி ஒர்க் அது நம்ம ஒரு இது இந்தியன் ஃபிலிமா அப்படி இருக்குங்கிற அளவுக்கு எடுத்திருக்காங்க. அந்த அளவு பண்ணிருக்காங்களா? ஓகே. கமல் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா? ஏதாவது ஃபேஸ் ஆஃப் எல்லாம் பார்க்க முடியுமா? இல்ல அது செகண்ட் பார்ட்ல தான் அவர் வச்சிருக்காங்க. சோ சும்மா அவரோட கேரக்டர் மட்டும் காட்டியிருக்காங்க. சோ அடுத்த சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹிட் ஆகுமா? அதாவது ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்துட்டு இப்போ அதை ஒரு தெலுங்கு படம் பண்ணியிருக்குங்கிறப்ப நம்ப முடியல. ஷாக் ஆகுது. நல்லா பண்ணிருக்காங்க. படம் எப்படி? ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி பண்ணிருக்காங்க. பிரபாஸ்க்கு ஒரு கம்பேக்கா இருக்குமா? ஏன்னா ஒரு சலார்ல எதிர்பார்த்தோம், அதுவுமே வந்து அந்த அளவு எல்லாருக்கும் கொஞ்சம் கண்டிப்பா இது ஒரு கம்பேக் தான். லைக் இது வந்து இது கண்டினியூஷன் கொடுத்துருக்காங்க. அதனால பிரபாஸ்க்காக எல்லாருமே கண்டிப்பா வெயிட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பிரபாஸ்க்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. நீங்க பாப்பீங்க கண்டிப்பா ஹிட் ஆகும். பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. கமல் சாருக்கு பயங்கர ரோல் இருக்கு. கமல் சார் வேற லெவல். கமல் சார் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு இது ஓகே தான். அதுலயுமே ஃபர்ஸ்ட் பார்ட் போய்ட்டு செகண்ட் பார்ட் பெட்டரா பண்ணிருக்காங்க. கமல் சார் ஸ்கோப் இருந்ததா? நிறைய கேமியோஸ் இருக்கும். நாங்க அதெல்லாம் ரிவீல் பண்ண வேண்டாம். பட் கேமியோஸ் இருக்கு, சின்ன சின்ன ரோல்ஸ் தான். அது வந்து நல்லா பண்ணிருக்காங்க. கமல் சாரே கேமியோ மாதிரி தான். செகண்ட் பார்ட்ல தான் செகண்ட் பார்ட்ல தான் டைரக்டா ஃபேஸ் பண்ணாங்க. படத்துல மெயினா பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் அவங்களோட ரோல் பசுபதி. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிரபாஸ்க்கு ஒரு கம்பேக்கா இருக்கும். பிரபாஸ் படமான்றே எனக்கு ஃபீல் இல்ல. செகண்ட் பார்ட் தான் இருக்கு. பட் அவருக்கான அந்த இன்ட்ரோ அவரோட அந்த பில்டப் வந்து கிளைமாக்ஸ் தான் இருக்கு. அது நல்லா பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காரு. அவரோட படம் பார்த்தா இது ஒரு கம்பேக்கா இருக்கு. வாய்ப்பு இருக்கு. தேங்க்ஸ். ஒரு வரியில சொன்னா படம் குப்பங்க. குப்பையா? ஒண்ணுமே புரியல. கம்ப்யூட்டர் கேம்ஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்படிங்களா? சுத்த வெஸ்ட். விஎஃப்எக்ஸ் எல்லாம் எதுவுமே சரியில்லை. புரியலங்க. என்ன நடந்ததே புரியல. டோட்டல் வேஸ்ட். அதாவது இது எல்லாம் ஹீரோ காமெடி மாதிரி இருந்தாரு. டோட்டல் வேஸ்ட். ஒர்க் ஆகல உங்களுக்கு? ஒண்ணுமே புரியல. மியூசிக் எப்படி பண்ணிருக்காங்க? பிஜிஎம் எல்லாம் ஓகேங்க. ஆடியன்ஸ் புரியல. எதுவுமே புரியலங்க. அதாவது ஒரு இருட்டுக்குள்ள உட்காந்து ஏதோ ஒரு கடவுள் இந்த மாதிரி நல்லா சனா அவரோட 50th மூவி எப்படி பண்ணிருக்காரு அவரு? மியூசிக் பத்தி சொல்லவே தேவையில்ல. நல்லா தான் இருக்கு. இங்கே நல்லா இருக்கு. பிஜிஎம்லாம் ஒர்க் ஆச்சா உங்களுக்கு? பிஜிஎம்லாம் எப்படி பண்ணிருக்காரு? ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். ஒரு 75 இயர்ஸா இந்தியாவில இவ்வளவு நல்ல படம் வந்ததே கிடையாது. 75 இயர்ஸா இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இவ்வளோ எக்ஸ்ட்ராடினரி டெக்னிக்கல், டிஜிட்டல், 3D ஸ்டோரி, பர்ஃபார்மன்ஸ், ஃபோட்டோகிராஃபி, எடிட்டிங், ஃபைட்ஸ், கோரியோகிராஃபி இவ்வளோ நல்ல படம் நான் நினைச்சேன் இன்னும் யாரும் ஒரு 200 வருஷம் பண்ண மாட்டாங்க. ஓகே. சந்தோஷ் நாராயணன் அவரோட ஒர்க் எப்படி இருந்தது? சந்தோஷ் நாராயணன் வெரி லக்கி டு டூ மியூசிக் ஃபார் திஸ் ஃபிலிம். ரொம்ப நல்லா. அவரோட 50th ஃபிலிம் வேற இது. அவரோட சந்தோஷ் நாராயணன் 50th ஃபிலிம் இந்த படம். இதுல இம்பார்ட்டன்ஸ் அந்த படம். பட் அது அவர் மியூசிக் பண்ணிருக்காங்க. பட் அவர் மோஸ்ட்லி பண்ண படங்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஒரு ட்ரைபல் மியூசிக், ஒரு கானா அந்த மாதிரி தான் இருந்தது. இதுல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, ரொம்ப சட்டிலா இருக்கு, ரொம்ப ஆர்டிஸ்டா இருக்கு. சந்தோஷ் நாராயணன் இவ்வளவு டிஃப்ரெண்டா பண்ணலாம் அன்னைக்கு ஒரு வாய்ப்பு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. கிரேட், வெரி வெரி கிரேட்ஃபுல். வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ so much. இதே டைரக்டர் கொஞ்ச நாள்ல அவதார் மாதிரி படம் பண்ற கெப்பாசிட்டி இருக்கிற இந்தியன் டைரக்டர். ஓகே. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுறதுக்கு 15-20 வருஷம் ஆகும். ரொம்ப ரொம்ப கஷ்டம். 1000 பிரைன் உட்கார்ந்து பண்ண. பாகுபலி வெரி குட். பாகுபலி 1. மணிரத்னம் பொன்னியின் செல்வன் வெரி குட். அதே மாதிரி இது ஒரு எபிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. பட் நிறைய மகாபாரதத்துல கனெக்ஷன் எடுத்திருக்காரு. நிறைய மகாபாரத ரிசர்ச் பண்ணி அதை ஒரு சயின்டிபிக்கா கனெக்ட் பண்ண பாக்குறாரு. ஸ்டார் வார்ஸ், க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் தி தேர்ட் கைண்ட், அந்த மாதிரி எல்லாம் நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் எல்லாம் வருது. அஸ்வத்தாமா கதையை எடுத்துட்டு கல்கி அவதாரம், கல்கின்னு ஒரு இமேஜினேஷன் இருந்தது. ஒரு ஒயிட் ஹார்ஸ்ல ஆஃப்டர் தசாவதாரா கல்கின்னு ஒருத்தர் வர்றாங்க. வெள்ளை குதிரை மேல கையில ஸ்வார்ட் பிடிச்சிட்டு வர்றாங்க.
அவங்க தான் இந்த உலகத்தை மறுபடி காப்பாற்ற போறாங்க. அந்த ஒரு கதை இருக்கு. யா அந்த கதை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஆனா இதுல நிறைய சயின்ஸ் எல்லாம் ஆட் பண்றாரு. கதை கொஞ்சம் புரியுறது கஷ்டம். ரொம்ப யோசனை பண்ணணும். மகாபாரதம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அஸ்வத்தாமா பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். பட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபைட் கோரியோகிராஃபிஸ் எல்லாம் பிரம்மாண்டம். ஜாக்கி சான் படத்தோட நல்லா நல்லா இருக்கு படம். சிஜி எல்லாம் எப்படி பண்ணியிருந்தாங்க, நல்லா இருக்கா? அதாவது ஹாலிவுட் லெவல்ல பண்ணிருப்பாங்க நம்பப்படுது, அப்படிலாம் இருக்கா? 3D நல்லது. 3Dல பாத்தீங்களா படம்? படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? யாரோட ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு? அமிதாப் பச்சனா பிரபாஸ் தான். அவங்க ஃபைட் ரொம்ப நல்லா இருந்து. ஸ்கிரீன்ல பார்க்கிறது ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. கமல் சார் எப்படி பண்ணிருக்காரு, எப்படி பண்ண வந்திருக்காரு அவரு? கமல் சார் அவ்வளோ சிம்பிளா வரல. கடைசியா வர வந்து 2 பின் முடிச்சாங்க. பார்ட் 2 வரும் பொழுது வருது அதுக்கு வரும். அவர் எதிர்பார்க்கலாம் அதுல. பார்ட் 2ல கண்டிப்பா இருக்குமா பார்ட் 2? ஏன்னா நல்ல படம் பிளாக் பஸ்டர் ஆனதா பார்ட் 2 எடுப்பாங்க. பிளாக் பஸ்டர் ஆகுமா? பிளாக் பஸ்டர் கண்டிப்பா ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஆயிடும். பிஜி பக்கா போட்டுட்டாங்க. சந்தோஷ் நாராயணனோட 50th படம் அவர் எப்படி பண்ணியிருக்காரு? மியூசிக் பக்கா போட்டுட்டாரு. லாக் எல்லாம் இருக்கா படத்துல? கொஞ்சம் லாக் எங்கேயாவது இருக்கா, நிக்குதா? லாக்ல ஒண்ணும் ஆகல. சிலர்லாம் புரியலங்கிறாங்களே படம். உங்களுக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சுதா? படம் கரெக்டா இருந்ததா? கரெக்டா புரியுது. அதெல்லாம் தீபிகா படம் வச்சுட்டு இந்த கதை அது ஓகே, கதையெல்லாம் சொல்ல வேண்டாம். ஆனா படம் நல்லா இருக்கு. நைஸ், தேங்க்ஸ், நன்றி. ஓகே, என்ன உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலையா படம் இன்னும் ஃபுல்லா? ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறீங்களா? சரி, அமிதாப் பச்சன் அவரோட ரோல்ல எப்படி இருக்கு? அவர் சூப்பரா பண்ணிருக்காரா? அவரோட ரோல் எந்த ஒரு ரோல் உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சு? பரவாயில்ல நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே, இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி பண்ணிருக்காரு? சனாவோட 50th பிரிச்சிருக்காரா? நல்லா இருந்துச்சு. ஓகே, கமல் சார் நல்லா காட்டியிருக்காங்களா? அவ்வளவுதான் வராது. பட் அதான் நல்லா ஒர்க் ஆயிருக்கு அவரோட. இது செகண்ட் பார்ட் வருமா? ஏன்னா ஹிட் ஆனாதான் செகண்ட் பார்ட் நார்மலாவே எடுப்பாங்க. லாக் இருந்துச்சா உங்களுக்கு படத்துல? பட் அமிதாப் பச்சன் ஸ்கிரீன் பஸ்லாம் செமையா பண்ணினாங்க. லாஸ்ட்ல ஆண்டவர் எப்பயும் போல அவர் பாஸ் பண்றாரு. சனாவோட ஒர்க்ல எப்படி? சிசி நல்லா போட்டுருக்காரு. பிஜிஎம் சாங்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்காரு. சோ நல்லா இருக்கு. ஓகே, ஹாலிவுட் படத்தோட காப்பி மாதிரி ஏதாவது தெரியுதா? அப்படிலாம் இல்ல, எனக்கு என்னவா அப்படி தெரியல. பட் நல்லா இருக்கு படம். ஓகே, தெலுங்குல பாத்திருக்கீங்க, தமிழ்லயா? தெலுங்குல பாத்திருக்கீங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு பெட்டரா பண்ணிருக்கோம். லாக் இருந்ததோ? நல்லா இருக்கு. சனாவோட வேக் அப்படி இருக்கு. சனா சந்தோஷ் நாராயணன் நல்லா பண்ணிருக்காரு.